الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பித்அத் உருவாக பெரிதும் காரணம் ஆலிம்களா மக்களா என்பது முக்கியமான ஒரு தலைப்பு. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அன்தும் அத்லல்து இபாதி ஹாவுலாய் அம்ஹும் லல்லு சபீல். மர்மையில் நல்லவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, நல்லவர்களே நீங்கள் பிறரை வழி கெடுத்ததா அவர்கள் கெட்டார்களா அல்லது தன்னைத்தானே வழி கெட்டார்களா? இப்படி ஒரு வசனம் இருக்கு குர்ஆன்ல. பொதுமக்கள் தன்னை தானே வழிகட்டு போனார்களா அல்லது நீங்கள் தான் வழி கெடுத்தீர்களா என்று அல்லாஹ் கேட்பானா. இந்த வசனத்தில் இருந்து தன்னை தானே வழிகெடுப்பவர்கள் இருப்பார்கள், பிறர் வழிகெடுப்பதால் வழிகெட்டவர்கள் இருப்பார்கள் என்று இந்த வசனம் தெள்ள தெளிவாக நமக்கு போதிக்கிறது. பிதஅத் என்றால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் அல்ல, ஆயிரக்கணக்கான பிதஅத்துகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் விளக்கி சொல்லி மாளாது. அதனால நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மௌலிது பாட்டாவது படிங்களே அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க. அதை சொன்னால் பளிச்சுன்னு விளங்கிடும். என்னதான் இருந்தாலும் கூட இந்த பாடல் என்பது இருக்கிறதே, எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை. அப்படி ஒரு ரசனையானது அந்த பாடல் என்பது. எத்தனை பிதஅத்துகள், உதாரணமாக மௌலிதுகளில் பல இருக்கின்றன. ஃபாத்திஹா, 1ஆம் பாத்தியா, 2ஆம் பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 10ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியா என்று அதில் நூற்றுக்கணக்கான ஃபாத்திஹாக்கள் இருக்கின்றன. அப்புறம் தர்ஹாக்கள், கூடுகள், யானை, உருசு, கொடி, ஜண்டா கொடி, மரங்கள், பச்சை முண்டாசு கட்டியவர்கள் என்று அதில் சொல்ல முடியாது. அளவு கடந்து கிடக்கின்றன பிதஅத். அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டால் மௌலிதை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக. அதுதான் ரசனையாக இருக்கும் மக்களுக்கு. அதனால இந்த மௌலிதை இயற்றியவன் ஒருவன், உருவாக்கியவன், இயற்றியதை செய்து வைத்தவர்கள் நிறைய, அதை செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய. ஒருவன் உருவாக்கினான், பலர் அதை செய்ய வைத்தார்கள், இன்றும் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்ய வைத்ததால் செய்கிறார்களா, தன்னைத்தானே செய்கிறார்களா அப்படிங்கிறது தலைப்பின் நோக்கம். மௌலிது என்பது என்ன? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். கவிதை, பாடல், நல்ல அர்த்தங்கள் உள்ளதும் இருக்கிறது. அதனால ஒன்று ரெண்டு நான் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். ஹிந்தி பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிந்தி பாட்டு, आता है चंद्रमा रात आदि रहने जाए तेरी मेरे बात आदि मुलाकात आदि आता है चंद्रमा. இப்படின்னு ஒரு பாட்டு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு. மதரசாக்கள் நாங்கள் மௌலிது ஓதி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இந்த பாட்டில் எடுக்க முடியுமான்னு எதிர் மதரசாக்காரன் சவால் விடுவான். சல்லூ பினா பிஹதி மாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹய்யில் இதாமி அலைஹி அஸ்கா சலாமி இன்ன பைத்தன் அந்த சாகினுஹு லைஸ முஹ்தாஜன் இலா சுரூஜி ஆதா ஹே சந்திரமா. இது கேட்ட மாதிரி இருக்கா? நீங்க கேட்டிருக்கீங்க. தீனோரே நியாயமா மாறலாமா. நான் ஒரு ஹிந்தியிலேருந்து சுட்டார், அது மார்சால நாங்கள் அப்படி ஒரு சுட்டு சுடுவோம். இப்படி இந்த மௌலிதை இயற்றியவன் ஒருவன், அதை ஓதும்படி மக்களை தூண்டியவர்கள் பலர், அதை செய்து கொண்டிருப்பவர்கள் பல கோடி. இதை மக்கள் மத்தியில் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக கெடுத்ததால் கெட்டார்களா, தானாக கெட்டார்களா? இதை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வெறும் பட்டிமன்றமாக பார்க்காதீர்கள். எவ்வளவு திருமறை குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக வைக்கிறார்கள் என்று பாருங்கள். குர்ஆன் வசனம் ஆதாரமாக இருக்கும். இவர்களும் குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டுவார்கள், இவர்களும் ஆதாரமாக காட்டுவார்கள். இதில் என்ன பிரச்சனை? ரெண்டு வழிகேடுங்கிற மாற்று இல்லை. அதிக காரணம் யார்? ஏதாங்க பேச போகிறோம்.
தானாக கெட்டு நாசமாக போனவனும் இருக்கான், கெட சொல்லி ஆலிம்களால் கெட்டு குட்டி வச்சுற போனவனும் இருக்கான். இதில் அதிக காரணம் யார்? மௌலூத் ஓதக்கூடிய காலத்திலேயே கூட சில உரைநடை பாட்டுகளை கூட மௌலூதாக எடுத்த காலங்கள் உண்டு. ஒரு பாட்டில் பேரிடும் பாட்டன் உருவ மொயந்தன் பேர குழந்தை அழகனோ அப்படின்னு வரும். ஒரு கிழவி சொல்லுவான், பேரிடும் பாட்டன் உருவ மொயந்தன் பேர குழந்தை அழகனோ. பேரிடும் பாட்டன் உருவமோ பேர குழந்தை அழகனோ ஆக பேர் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. இதை மௌலூதில் எடு பார்ப்போம் அப்படின்லாம் சவால் விட்டுருக்காங்க. இன்ன பைத்தன் நட்ட சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி. இன்ன பைத்தன் நட்ட சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி. வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅத்தின் நாசு பில் ஹுஜஜி. வ மரீதன் அன்த ஆஇதுஹு அதாஹு அல்லாஹு பில் ஃபரஜி. فاز من قد قلت بغيته وسما في أرفع الدرجي وسما في أرفع الدرجي. குங்கும பொட்டு கொல்லுங்குதடின்னு ஒரு பாட்டு. இப்படி நிறைய பாடல்கள் மூலமாக இந்த பாட்டை ரசித்து மக்கள் மத்தியில் நம்ம சொல்லியிருக்கோம். இதை சாதாரணமாக ரசனையாக பாடுவது என்பது வேறு. இதை வணக்கமாக இபாதத்தாக நன்மையாக செய்கிறார்களே, அது எவ்வளவு விபரீதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இதுல எல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. சல்லூபீனா பேத்தி மாமி ரண்டக்க ரண்டக்க ரண்டக்கன்னு ஒரு பாட்டு உண்டா? ஒரு ஆலிமித கேட்கான், ரண்டக்கைக்கு என்ன செய்வேன் அப்படிங்க ஒரு மேடையில். சல்லூபீனா பேத்தி மாமி கொலக்கட்ட 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 கூட சொல்லலாம். எதுக்கு நான் சொல்றேடா, கூத்தடிக்கிறது. மௌலூத் என்ற பெயரில் கூத்தாடி பாட்டு கச்சேரிகள் குப்பைகள், அது இபாதத் அல்ல. தொழுகை போல, நோம்பு போல, ஜக்காத்து போல, இன்னும் திக்ர்களை போல வணக்க வழிபாடாது இபாதத்தா? எவனோ ஒருவன் இயற்றிய கதைகளும் கப்சாக்களும் கற்பனைகளும் லூசுத்தனங்களும் ஏராளமாக மண்டி கிடக்கின்றன. மௌலூதை பற்றி பேசுறானே 5 மணி நேரம் ஓடி போயிடும். எல்லாரும் பேச முடியுமா? அதனால் நம்ம என்ன நினைப்போம், பித்அத்துகள் நிரம்பி கிடக்கு. கோடிக்கணக்கான பித்அத்துகள் வழிகேடுகள் கிடக்கு. இந்த வழிகேடுகளை செய்தார்களே, அவர்களால் இது அதிகமாக வளர்ந்ததா, செய்ய வைத்தார்களே அவர்களால் அதிகமாக வளர்ந்ததா என்பது தலைப்பு. இப்பொழுது முதலாக பித்அத்துகள் பெரிதும் உருவாகிவிட்டது. அதற்கு காரணம் ஆலிம் சாக்கெல்லாம் கிடையாது. ஆலிம் சாக்கள் ரொம்ப யோக்கிய மக்கள் தான் என்று நம்முடைய சபீர் அலி அவர்கள் பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிதஅத்துகள் பெரிதும் வளர்வதற்கு காரணம் மக்களா ஆலிம்களா என்ற பட்டிமன்றத்தில் பெரிதும் காரணம் மக்கள்தான் என்ற அணியின் சார்பாக நாங்கள் பேச வந்திருக்கிறோம். பிதஅத்துகள் என்பது குர்ஆன் ஹதீஸில் எது ஆதாரம் இல்லையோ, மார்க்கம் எதை அங்கீகரிக்கவில்லையோ அதுதான் பிதஅத். குர்ஆனில் ஆதாரம் இல்லை, ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் சான்று இல்லை, அப்படியான ஒரு காரியத்தை மார்க்கம் என்று நம்பி ஒரு கூட்டம் செய்வார்கள் என்றால் அதுதான் பிதஅத் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இத்தகைய பிதஅத்துகள் சமுதாயத்தில் ஏராளமாக நடைமுறையில் இருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலேயும் அவன் மரணித்தாலும் முடிவடையாமல் தொன்று தொட்டு தொடரக்கூடியதாக பிதஅத்துகள் இந்த சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இத்தகைய இந்த பிதஅத்துகள் பெரிதும் வளர்வதற்கு காரணம் ஆலிம்கள் யோக்கியர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆலிம்களும் காரணம்தான், பெரிதும் காரணம் யார்? அதுதான் தலைப்பு. அதனால ஆலிம்களுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக நாங்கள் வரல. பெரிதும் காரணம் மக்கள் தான் என்பதை நாங்கள் நிலைநாட்ட வந்திருக்கிறோம். முதலாவதாக நடுவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்டு தொடங்குகிறோம். நடுவர் அவர்களே, ஒரு பையன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவன் சிகரெட்டு குடிக்கிறான். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கிறான். உங்களை பார்த்த உடனே அப்துல் ரஹ்மான் மாமா வராரு அப்படின்னு சொல்லி சிகரெட்டை மறைக்கிறான். அவனை பார்த்த உடனே நீங்க, டேய் அப்துல் காதர், எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த பழக்கம் அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப சொல்றான், இல்ல மாமா, இப்படி மெய்தின் தான் எனக்கு பழக்கி விட்டுட்டான், அவன் தான் வாயில வச்சான், நான் பழகிட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க?
வாரி எங்கடா வச்சுன்னு கேட்பேன், முட்டா பையன். அதுதான் நடுவர் அவர்களே எங்களுடைய தலைப்பு. தட்சால் சொல்லுங்க. இதுதான் எங்களுடைய தலைப்பு. ஓ புத்தி எங்க போனுச்சு? அவன் 1000 சொல்லுவான், நீ என்ன பண்ண? மார்க்கம்னா சிந்திக்க வேணாமா? மக்கள் சிந்திப்பதற்காகத்தான் மார்க்கத்தை இறைவன் வழங்கி இருக்கிறார். அப்படி சிந்திக்க மக்கள் மறுத்த காரணத்தினால்தான், மக்கள் அதை புரிய மறுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பிதஅத்துகள் பெரிதும் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் எங்கள் தரப்பினுடைய ஆணித்தரமான வாதம். இதை நாங்கள் இந்த உதாரணத்தின் மூலமாக மட்டும் நிலைநாட்டல. திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், ஹதீஸ்களின் மூலமாகவும் இதுதான் இறைவன் சொல்லுகிற வாதம் என்பதையும் நாங்கள் முன்வைக்கிறோம். மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். மக்களை வழிகெடுக்கின்ற ஷைத்தான், அவன் வழிகெடுத்த மக்களிடத்துல பேசினான், ஒமா கான அலைக்கும் மின் சுல்தான், நான் உங்க மேல எந்த அதிகாரமும் செலுத்தலையே, எனக்கு உங்க மேல என்ன அதிகாரம் இருந்துச்சு? இல்லா அந்த ஆவுத்துக்கும் ஃபஸ்தஜத்தும், நான் உங்களை கூப்பிட்டேன், நீ தான் பதில் அளிச்ச. நான் உன் கையை பிடிச்சா இழுத்தேன், நான் உனக்கு சொன்னேன், நீயா வந்துட்ட, என்ன ஏன் திட்டுற? ஃபலா தலூமுனி, என்ன நீ திட்டாத, வலூமு அன்ஃபுஸக்கும், ஒன்ன நீயே திட்டிக்க, என்ன நீ பழிக்காத என்று ஷைத்தான் நரகத்தில் மறுமையில் சொல்லக்கூடியதை இறைவன் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அவன் சொன்னாலும், ஷைத்தான் சொன்னாலும், கெட்ட ஆலிம் சொன்னாலும், பிதஅத்துகளை உங்களிடத்தில் கொண்டு வந்தாலும், அவனிடத்தில் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்காமல் அவன் சொல்லிவிட்டான், நான் கேட்டேன் என்று நீங்கள் எதற்காக சென்றீர்கள்? இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாதம். அதுதான் எங்கள் தரப்பினுடைய அடிப்படை வாதமாகவும் இருக்கிறது. அதே போல இறைவன் குர்ஆனிலே சொல்றான், ஒகாலு, நரகத்தில் சொல்லுவாங்க, லவ் குன்னா நஸ்மாஉ அவ் நஅகிலு, நாங்கள் கேட்டிருந்தால், செவியுற்று இருந்தால், சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் நரகவாதியாக ஆகியிருக்க மாட்டோம். இந்த நரகத்தில் வந்து கிடக்கிறோம்னா அவன் கூப்பிட்டதுனால நான் வந்து கிடக்கிறேன்னு சொல்லலை. என்ன சொல்றாங்க? நான் சிந்திக்கல, அவன் கூப்பிட்டான், அவன் என்னை அழைத்தான், நான் சிந்திக்காம போய் விழுந்துட்டேன், நான் போய் அதுல யோசிக்காம போய் விழுந்துட்டேன், அதனால தான் நான் வந்து விழுந்திருக்கிறேன் என்பதை அவர்கள் சொல்லக்கூடியதை இறைவன் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். நடுவர் அவர்களே, அப்ப இறைவன் சொல்லக்கூடியதை நாம புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் சிந்திக்காததின் காரணமாகத்தான் எந்த ஒரு மார்க்க விஷயம் தங்களிடத்தில் வருகிற பொழுதும் ஆதாரத்தை கேட்காத காரணத்தினால்தான் இது போன்ற வழிகேட்டில் விழுகிறார்கள். அது அவர்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை இறைவன் குர்ஆன்ல பதிவு செய்கிறார். என்ன சொல்றாங்க? ஆலிம்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, மக்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு எப்படி புரிய முடியும் என்று மக்களை சொல்லி, அதனாலதான் ஆலிம்களிடத்துல கட்டுப்படுறாங்க, ஆலிம்கள் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சொந்த விஷயத்தில் சிந்திக்கிறான்ல மக்கள், அறியாதவர்கள் என்றால் சொந்த விஷயத்தில் சிந்திக்காம இருக்கிறான, சொந்த விஷயத்தில் சிந்திக்கத்தானே செய்யறாங்க. அந்த சிந்தனை ஏன் மார்க்கத்தில் வரமாட்டேங்குது? சொந்த விஷயத்தில் எப்படி சிந்திக்கிறான்? தனக்கு எது உரிமையோ, தன்னுடைய அதிகாரம் எதுலையோ அதுல மற்றவங்களை தலையிட சொல்றாங்களா? சொல்றது இல்லை. தனக்கு ஒரு வீடு சொந்தமா இருக்குதுன்னா மற்றவனை வந்து சட்டம் இயற்ற சொல்றானா? நான் சொல்றதா வாடகை, நான் சொல்றதா அட்வான்ஸ், இப்படி சொல்லக்கூடிய மனிதன் மற்றவன் வந்து யாராவது ஒருத்தன் சொன்னா அதை கேட்டுக்கிட்டு சும்மா போறானா? என் வீடு, நீ என்னடா சட்டம் சொல்ற கேட்கிறான்ல. ஆலிம் சாவே சாகடையில் விடுறாரு, நான் உழப்பறேன் உழவாயுமா? அப்ப அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த விஷயம்னா சிந்தனை, லாஜிக் எல்லாம் வருது, மார்க்க விஷயம்னா அப்படி வரமாட்டேங்குதே. அல்லாஹ் சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த களப்பற்ற மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானதுன்னு இறைவன் சொல்லி இருக்கும் பொழுது, அந்த இறைவனுக்கு சொந்தமான மார்க்கத்தில் மற்றவர்களை கூட்டாக்க கூடாது, மற்றவர்கள் சொல்வது சட்டமாக ஆகாது என்ற சிந்தனை, அடிப்படை அறிவை மார்க்க விஷயத்தில் பயன்படுத்துறது இல்லையே. இதனாலதான் சொல்றோம், மக்கள் தான் பெரிதும் காரணம். மக்கள் தான் இந்த பிதஅத்துகளை ஒவ்வொரு நபிமார்களுக்கு பிறகு உருவாக்கி இருக்கிறார்கள். நபிமார்கள் இறைவனுடைய கொள்கையை, சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மக்கள் தான் புதிய காரியங்களை உருவாக்கினார்கள். வரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, துறவரத்தை, அவர்கள் மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை புதிதாக உருவாக்கி கொண்டார்கள். மா கத்தப்னாஹா அலைஹிம், அதை நாம் அவர்களுக்கு விதியாக்கல. அல்லாஹ் சொல்லல,
அந்த தூதர் சொல்லிட்டு போகல, சொல்லிட்டு போகாததை தூதர் சென்ற பிறகு இந்த மக்களாக மார்க்கத்தில் உள்ள காரியமாக நன்மையாக உருவாக்கி கொண்டார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். எனவே பித்அத் பெரிதும் வளர்வதற்கு மக்கள் தான் காரணம் என்பதை எங்கள் தரப்பினுடைய முதல் வாதமாக நாங்கள் முன்வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன முகமது அலி சபீர் அலி இந்த போடு ஓடுறாரு? ஆதாரப்பூர்வமான வசனங்களை எடுத்து 2-3 விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. நரகத்தில் மக்களை போடும் பொழுது நாங்களாகத்தான் வழிகட்டணும், மக்கள் ஒத்துக்குவான். உங்களுக்கு என்ன பற்றி மக்களே சொல்லிடுவானா, எங்களை ஆலிம்சா கெடுக்கலை, அவன் கூப்பிட்டால் நாங்கள் போயிருக்க கூடாது, இல்லை நாங்கள் தான் முட்டாத்தனம் நினைச்சிட்டோம் செஞ்சிட்டோன்னு மக்களே ஒத்துக்கொள்வார்கள். அதுபோக அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன வசனத்திலாம் சொன்னார், முக்கியமான வசனங்கள் அது. அவர்களாக பித்அத்தை உண்டாக்கி கொண்டார்கள், நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் கடமையாக்கலையா. துறவரம்னு கேள்விப்பட்டிருக்கா? துறவரம், துறவனா காடோ மலையோடு போய் உட்காந்துக்கிறது. நான் துறவரம் போகிறாங்கல்லங்க, இது அன்றைய காலத்தில் நிறைய பேர் போயிருக்கான். அதான் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் துறவரத்தை மேற்கொண்டார்கள், நாம் அவர்கள் மீது அதை கடமையாக்கவில்லை, அவர்களாக புதிதாக உண்டு பண்ணி கொண்டார்கள். பித்அத்னா என்ன? புதுசாக உண்டு பண்ணுறது தானே. மக்களே புதிதாக உண்டு பண்ணினாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்புறம் ஆலிம்ஸா சொன்னா என்ன, சொல்லாட்டி எங்களுக்கு என்ன என்று அழுத்தம் திருத்தமாக ஆதாரப்பூர்வமான வசனங்களை சொல்லி ஷபீர் அலி ஒரு போடு போட்டிருக்காரு. முகமது அலி என்ன போட போறீங்க? போடுங்க. பித்அத் பெரிதும் வளர்வதற்கு காரணம் ஆலிம்களா மக்களா என்ற தலைப்பில் ஆலிம்கள் தான் பித்அத்துகள் பெரிதும் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறாங்க என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்காக எங்களுடைய அணியின் சார்பாக நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம். இந்த கருத்தை நிலைநாட்டக்கூடிய நாங்களும் வெறுமன கருத்தை மாத்திரம் சொல்லிக் கொண்டு செல்ல மாட்டோம். நாங்களும் குர்ஆனுடைய வசனத்தை எடுத்துரைப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்ற நபிமொழிகளையும் எடுத்துரைப்போம். அப்படி எடுத்துரைக்கும் பொழுது இதில் பெரிதும் காரணம் யார் என்பதை மக்களே புரிந்து கொள்வார்கள். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நடுவர் அவர்களே, சோத்தை பூசணிக்காவை மறைக்க முடியுமா? சோத்துக்குள்ள பூசணிக்காய் மறைக்க முடியுமா? முடியாது. சோத்துக்குள்ள பூசணிக்காய் மறைக்கணும், ஏதாவது கொஞ்சம் முயற்சியாவது பண்ணணும். ஆனா எதிர்த்தரப்பினுடைய வாதங்களை கவனிக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த திடலையே அந்த சோத்துக்குள்ள மறைக்கக்கூடிய ஒரு வேலையை எதிர்த்தரப்பினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சாங்க? அதை சொல்ற நடுவர் அவர்களே, பித்அத்துகளை ஆலிம்கள் உருவாக்குனாங்க, அதை எதிர்த்தரப்பு ஒத்துக்கிடுறாங்க. உருவாக்கிட்டு மக்கள் சிந்திக்க வேண்டியதானே? மக்கள் சிந்திக்காம இருக்க போய் தான் அவங்க மறுமை நாள்ல நரகத்துக்கு போறாங்க. மக்கள் சிந்திக்காம இருந்தால் நரகத்திற்கு போவாங்க. யார் எதை சொன்னாலும் அதை கேட்கிறாங்கன்னு வைங்க, அது நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியம், அதுல மாற்று கருத்து இல்லை. இதுல நாம கவனிக்க வேண்டியது அந்த சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த மக்களுடைய நிலை இருக்கணும். இல்ல, ஒரு வீட்டில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, தண்ணி தொட்டியை மூடி வைக்காமலே இருக்கிறாங்க. மூடி வைக்காம இருக்கும் பொழுது தவழ்ந்து செல்லக்கூடிய ஒரு குழந்தை, நடக்க கூட தெரியாது, தவழ்ந்து செல்லக்கூடிய குழந்தை அந்த தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு. தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்த பிறகு திரும்ப அந்த பிள்ளையை எப்படியோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காப்பாத்திட்டாங்க. பிள்ளை நல்ல நிலையில வந்துருச்சு. வீட்டுக்காரர் வெளியே இருந்து வேலை முடிச்சுட்டு வர்றாரு, மனைவிட்ட என்ன கேட்பாரு நடுவர் அவர்களே? புள்ள தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு, ஏன்டி தண்ணி தொட்டி திறந்து வச்சு அறிவு இருக்காடின்னு கேட்பாரு. அதையே மனைவியை கேட்கணும், பிள்ளைய கேட்க வேண்டியதானே? பிள்ளைக்கு 2 வயசு தானே, எப்படி கேட்கறது? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் நடுவர் அவர்களே. பொதுவாக ஒருவருக்கு ஒரு செய்தியை நாம எடுத்து சொல்றதா இருந்தா எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய நிலைகள் இருக்கணும். அடுத்து சொல்லக்கூடிய நிலைகளையும் தாண்டி இருக்கும் பொழுது இதை மக்கள் புரியாம போயிட்டாங்க, இதை மக்கள் அறியாம போயிட்டாங்க என்று மக்களுடைய கவனத்திற்கு வராத செய்திகளை நாம என்ன செய்ய முடியாது, மக்களை குறை சொல்ல முடியாது. மக்கள்லாம் 2 வயசு தான் எல்லாருக்கும். ஆமா, எல்லாம் இந்த மார்க்க விஷயங்கள் அறியாம இருக்கிறாங்கன்னு வைங்க, தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செஞ்சு அவங்க குற்றவாளி, அதை நாங்க ஏத்துக்கிடுறோம். இன்னைக்கு மக்களுக்கு தெரியாம இருக்கும் பொழுது வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க ஒழுங்க வழி நடத்தணும். இல்ல, இன்னைக்கு நாங்க எதை குற்றமா சொல்றோம்? பித்அத்துகள் பெரிதும் வளர்வதற்கு காரணம் ஆலிம்கள் தான். ஏன் அவங்க பெரிதான ஒரு காரணத்திற்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்கன்னா, அவங்க பித்அத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கியதோடு இல்லாம மக்களை இன்றளவும் செய்யவும் தூண்டுறாங்க. அது இன்றைக்கு நம்ம எல்லாத்திற்கு வெளிச்சமான ஒன்றாக இருக்கத்தானே செய்யுது. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வருது. ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல இரவு தொழுகை நடக்குது. அதுல நிறைய பள்ளிவாசல்கள் 23 ரக்காயத் தராவிஹ் தொழுகை நடத்துவாங்க. அந்த தராவி தொழுகை முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அஜர் தாங்க தொழுகை வந்த மக்களுக்கு சில செய்தியை சொல்லி கொடுப்பார். என்ன சொல்லி கொடுப்பார்? நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமதானி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி, இது நோன்புக்கான ஒரு நியத்து. வெறுமனே பித்அத்தை உருவாக்குறது மாத்திரம் ஆலிம்கள் இல்ல,
பிதஅத்தை உருவாக்கி அதற்கு உரமிடக்கூடியவர்களாக அவர்கள் ஆலிம்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு அந்த பிதஅத்தை தூண்டக்கூடியவர்களாக அந்த ஆலிம்கள் இருக்கிறாங்க. ஏன் ஒரு சரியான மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்க இந்த நியத்து மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்ன மக்கள் அதை கேட்கத்தானே செய்வாங்க. அந்த நியத்து மார்க்கத்தில் இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா இல்லாத ஒண்ண மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி இன்னும் அரபி மொழி அறியாத மக்கள்கிட்ட அரபியிலையும் சொல்லி கொடுத்து நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்து ரமதானி என்று இப்படி சொல்லி கொடுக்கிறது யாரு? அவ பிதஅத்தை உருவாக்கியது மட்டும் அவங்களுடைய பங்கல்ல, அந்த பிதஅத்தை மக்களுடைய உள்ளத்துல என்றென்றும் விதைப்பது, அந்த பிதஅத்திலிருந்து மக்கள் விலகி வந்துடக்கூடாது என்பதில் அதிக கவனம் எடுப்பதும் ஆலிம்களாக இருக்கிறாங்களே. அவங்களை எப்படி ஒரு பெரிய குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியும்? இன்னும் நீங்கள் குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல இறைவன் சொல்லுகிறான், யார் எதை சொன்னாலும் மக்களே ஒரு விஷயத்துல தவறு செய்தாலும் ஒரு சரியான ஆலிம் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அன்றைய காலத்தில் சில மக்கள் பாவமான பேச்சுக்களை பேசினார்கள், மார்க்கம் தடுத்த அந்த பொருட்களை சாப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், லவ்லா யன்ஹாஹுமுர் ரப்பானியூன வல் அஹ்பார், அந்த சமுதாயத்தில் இருக்கிற வணக்கசாலிகள் இருக்கிறாங்களே, அந்த சமுதாயத்தில் இருக்கிற மேதைகள், மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் இருக்கிறாங்களே, இப்படி மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் அந்த மக்கள் தவறு செய்கிற பொழுது அதை தடுத்திருக்கலாமே. நீங்க ஏன் தடுக்காம இருக்கிறீங்க? மக்கள் தப்பு செய்யறாங்கன்னு தெரியுது, மார்க்கத்தை தெரிய இறைவனுடைய கட்டளையை அவங்க புரியாம செய்யறாங்கன்னு தெரியுது, நீங்க ஏன் அவங்களை தடுக்காம இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய கடைசியில இறைவன் சொல்லுகிறான், லபிஸ மா கானூ யஸ்னஊன், இப்படி மார்க்கத்தை தடுக்காம இருக்கிறாங்களே அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் தான் ஆக மோசமான கெட்ட காரியமாக இருக்கிறது. அப்ப குர்ஆன்ல இறைவன் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? மார்க்கத்தில் இந்த மக்கள் எல்லாம் எல்கேஜி லெவல்ல இருந்து மார்க்கத்திற்கு மாற்றம் செய்தாலும் அதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, அந்த காரியத்தை தடுக்காமல் அதற்கு இன்றைக்கு முட்டுக்கட்டை கொடுக்கக்கூடியவர்களாக, அந்த காரியத்தை இன்றளவும் மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அதிகம் வலியுறுத்தக்கூடியவர்களாகவும் இந்த ஆலிம்கள் இருக்கிறாங்க. இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து சிகரெட் உதாரணத்தை எல்லாம் சொன்னாங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சிகரெட் பிடிக்கும் பொழுது அந்த பிடிக்கக்கூடிய பாக்கெட்ல என்ன போட்டிருக்கிறாங்க? புகை உயிருக்கு பகை சேர்த்தே போட்டிருக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு பிதாத் செய்யக்கூடிய ஆலிம்கள் நீங்க அப்படியே சொல்றீங்க? நீங்க பிதாத்துகளை செய்யும் பொழுது இதெல்லாம் குர்ஆன்ல இல்ல, இதெல்லாம் ஹதீஸ்ல இல்ல, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க நிய்யத்துன்னு சொல்லி கொடுத்தாலும் ஆடம்பத்தில் நடுவர் பல மௌலீது பாட்டுகள் எல்லாம் படிச்சு காட்டினாங்களே, அந்த மௌலீது பாட்டுகள் எல்லாம் அது இஸ்லாத்தில் இல்ல, அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லித்தான் நீங்கள் மக்களுக்கு விதைக்கிறீங்களா? அதை ஓதன நன்மைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. அப்ப அந்த மார்க்கத்தை அறியாத மக்களுக்கு எந்த அளவிற்கு தவறான விஷயத்தில் வழிகாட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் இந்த உலகத்தில் கல்வியை ஒரே தடியாக கைப்பற்ற மாட்டான், ஆலிம்களை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் இறைவன் தன்னுடைய கல்வியை கைப்பற்றுவான். அப்படி ஆலிம்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்ட பிறகு கடைசியில மக்கள் மூடர்களைத்தான் தலைவர்களாக தேர்ந்தெடுத்து அந்த ஆலிம்கிட்ட போய் ஃபத்வா கேட்பாங்க. அப்படி ஆலிம்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்கும் பொழுது அவர்களும் கைரி இல்மின், இறைவன் சொல்லாத அந்த கல்வியிலிருந்து அவர்கள் மார்க்க தீர்ப்பை வழங்குவார்கள். அவர்களும் வழிகட்டு ஃபதல்லு வஅதல்லு, தானும் வழிகட்டதோடு மட்டுமில்லாமல் அடுத்தவர்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட பாதகர்கள் மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறார்களே. அப்ப இதை கவனத்தில் கொள்ளுங்க. மக்கள் இன்றைக்கு மார்க்கத்தில் தவறு செய்தாலும் அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க அதை ஊக்கப்படுத்துவதன் பெரிய காரணத்திற்குரியவர்களாக இருக்கிறாங்க. அருமையான ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார் ஒலி. ஒரு 2 பாயிண்ட் வர மெயினாக வச்சிருக்காரு. என்னன்னா, நம்ம சபீர் சொன்னார்ல, இந்த சிகரெட் பிடிக்கிற விஷயத்தில் அதிலே உடலுக்கு கெடுதின்னு போட்டிருப்பான். அதே மாதிரி மௌலிதுக்கு தேவையில்ல, இந்த மௌலிது நரகத்தில் உன்னை தள்ளுன்னு போட்டா இருக்குன்னு கேட்காரு மறைமுகமாக. புரியுதா உங்களுக்கு? தர்கா குருஸ் எடுக்கிறான், அந்த குருசு மேலே இது ஹராமானது, இது கபரில் நரகத்தில் தள்ளுன்னு போட்டிருக்கா? இல்லை, போடாமல் அயக்கத்தனம் பண்ணுறீங்களே. தவறை கூடாது என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சொல்லக்கூடிய எங்களை கெடுத்து குற்றவாளியாக்கிட்டு இருக்கானே, மேலும் செய்யணும் தூண்டுறானே, தூண்டக்கூடிய எவ்வளோ மோசமாக இருப்பான். குர்ஆன்ல வசனம் இருக்கு, லல்லு வஅதல்லு கஸீரன் வல்லு அன் சவாஇ சபீல், வழிகெட்டார்கள், வழி கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் மேலும் வழிகெட்டு கொண்டிருக்கிறார்கள். தான் வழிகெட்டது இல்லாமல் பிறரை வழிகெடுத்துட்டு, வழி கெட்டு போனால் அது குற்றம்னு சொல்லிட்டு போயிடலாம். வழி கெடுக்கிறது எவ்வளோ ஐக்கியத்தனம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த வழி கெடுக்கிறவனால தான் பெரிதாக ஆகுது. வழி கெடுக்கிறவன் இல்லைன்னு வைங்க, மக்கள் செய்வான், பெருசாவது இருக்கும்.
இந்த வழி கெடுக்கிறதுனால பெருசாகிக்கிட்டே போகுது. பெருசாகும் போது நம்மளை போனால் கூடாதுன்னா கூட அதையும் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான் என்ற கருத்தில் அழுத்தம் திருத்தமாக சபீர் அவர்களுக்கு எதிராக களமிறங்கி விட்டார். யார்? ஒலி. அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் அவர்கள் இல்லை இல்லை, ரெண்டும் கன்ஃபார்ம் தான். மக்கள் தன்னை தானே வழிகெடுக்கிறார்கள், ஆலிம் சாக்கள் வழிகெடுக்கிறார்கள், இது கன்ஃபார்ம். அதிக எதனாலங்கிறதான கேள்வி. நான் நிரூபிக்கிற மாதிரி வர்றாரு அப்துல் ரஹ்மான். நிரூபிங்க. பிதஅத்துகள் பெரிதும் வளர போலி ஆலிம்களின் பேச்சை கேட்டு சிந்திக்காத படிப்பினை பெறாத மக்கள்தான் காரணம் என்பதை நிறுவுவதற்காக வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, பழமொழி என்று ஒரு கருத்தை மக்களுக்கு முன்னால் பதிய வைத்தார். உங்களுக்கு ஒரு புது மொழியை சொல்லுகிறோம். நடுவர் அவர்களே, கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கேன்சருக்கு மருந்து கேசரி என்பார்களாம். கேள்விப்பட்டதுண்டா? நான் அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. ஏலோ இல்லை நடுவர் அவர்களே, நாங்கள் திடல சோத்துல மறைக்கிறோமா? கேன்சருக்கு மருந்து கேசரின்னு சொன்னால் எதிரணியில் இருக்கிற 3 பேர் திடலை காலி பண்ணிட்டு சுபானக்கல்லாஹும்ம ஓதிட்டு போகிற மக்கள்கிட்ட கேசரி பாக்கெட்டை கொடுத்தா நம்புவாங்களா? நம்ப மாட்டான். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு அடிப்படை உதாரணம். பிதஅத் என்ற விஷ விதையை விதைப்பது ஆலிம்கள் தான், அதை நாங்கள் மறுக்கவில்லை. அது விஷ விதைதான் என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட அதை தண்ணி ஊற்றி பூமிக்கு மேலே முளைக்கச் செய்வது யார்? அதை இலைகளாக, கிளைகளாக, மரங்களாக, காய்களாக, கனிகளாக பூத்து குலுங்க வைப்பது யார்? யார் சொல்லுங்க? மக்கள் தான். நீங்க தான் சொல்லணும். மக்கள் தான். அது விஷ விதை என்று தெரிந்ததற்கு பிறகு அதை காயாக மாற்றுவீர்களா? தெரியாது அவங்களுக்கு, அதான பிரச்சனை. தெரியாது என்று எப்படி சொல்ல முடியும்? புகை உடலுக்கு பகை என்று பாக்கெட்டில் எழுதப்பட்டிருக்குமா? மௌலூது புத்தகத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்காதான்? நடுவர் அவர்களே, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஹிந்தி பாட்டு அருமையா படிச்சிங்க, அப்படி ரசனையா? அப்படியா? ஆமா. சரி. சுன்ன ஜமாத்தில் இருக்கும்போது, ஜாகிலியால இருக்கும்போது படிச்சிங்க, மக்கள் காது கொடுத்து உச்சு குட்டி கேட்டாங்களே. அதே மக்கள்கிட்ட இன்னைக்கு தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கொண்ட நீங்கள், அடே நான் படித்த ஹிந்தி பாட்டு அது உங்களை ஏமாத்தினதுக்கு நீங்க சொல்லும் போது ஏற்கிற மக்கள் அதிகமா, எதிர்க்கிற மக்கள் அதிகமா? கல்லெறிஞ்சு கொல்ற மக்கள் தான் அதிகம். அடிக்கிறாங்களா? சிகரெட் பாக்கெட்ல புகை உடலுக்கு பகைன்னு போட்ட மாதிரி நடுவர் அவர்களே, இப்படி சொல்றேன்னு தீர்ப்பை மாத்திரக்கூடாது. அடுத்து பாயிண்ட் இருக்காங்க. ஜாகிலியால நான் தாண்டா மௌலூத் ஓதுனேன், இன்னைக்கு அந்த மௌலூத் அயோக்கியத்தனம் தான் நீங்க சொல்றீங்க. அடுத்து பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அத்தீஉல்லா வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள். வஹ்தரு, எச்சரிக்கை உணர்வோடு இரு. ஏன்னா நீ உன் குடும்ப விஷயத்துல, உலக விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல, எல்லா விஷயத்திலும் நீ எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறாய். மார்க்கம் என்றால் உனக்கு கிள்ளுக்கிறையா? கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேன்சருக்கு மருந்து கேசரி என்பான், அல்வா என்பான், சக்கரை என்பான். அதையெல்லாம் நீ நம்பிட்டு போயிருவியா? குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா என்று கேள்வி எழுப்புகிறார்களா? நடுவர் அவர்களே, நல்ல ஆலிம்கள், உலகத்திலேயே மிகச் சிறந்த ஆலிம்கள் நபிமார்கள், அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். இது காலலகும் அஹூஹும் நூஹ், இது காலலகும் அஹூஹும் ஹூத், சாலிஹ், லூத், அலா தத்தகூன், அஃபலா தாகிலூன், அஃபலா தத்ததப்பரூன். மக்களே, நான் அல்லாஹ்வின் தூதரப்பா, உண்மையான ஆலிமப்பா, நீ சிந்திக்க மாட்டாயா? படிப்பினை பெற மாட்டாயா? விளங்க மாட்டாயா? நடுவர் அவர்களே, திருமறை குர்ஆனில் அஃபலா தாக்கிலூன், நீ சிந்திக்க மாட்டாயா 34 இடங்களில் வருகிறது. அஃபலா யாக்கிலூன், நீ விளங்க மாட்டாயா 22 இடத்தில் வருகிறது. ஃபஹல் மின் முத்தக்கிர், படிப்பினை பெறுவதற்கு எளிதாக்கி இருக்கிறோம். பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். நடுவர் அவர்களே, எவ்வளவுதான் நல்ல ஆலிம்கள் மக்களிடத்திலே உண்மையை சொன்னாலும் மக்களுடைய கூற்று எப்படி இருந்தது தெரியுமா? நீ உண்மையை தான் சொல்ற, குர்ஆன் ஹதீஸை சொல்கிறாய், ஆனால் இன்னா வஜதுனா ஆபா அனா அலா உம்மத், நான் என் முன்னோரை தான்ப்பா பின்பற்றுவேன். நடுவர் அவர்களே, மக்களுக்கு அரபி தெரியாதான், வாதம் வைக்கிறாங்களே, எல்லாமே 2வது வகுப்பான், தண்ணி தொட்டிக்குள்ள விழுவாங்களாம். மார்க்கம் சரி தவறு என்று தெரிவதற்கு அரபி ஒரு காரணம் அல்ல, சிந்திக்கிற திறன் இருக்க வேண்டும்.
ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லுங்க. அப்துல் காதர் ஜெயிலானியும் முஹையீத்தீன் அவர்களும் அல்லாஹ்வும் வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்களாம். எங்கன்னு கேட்க கூடாது. போய்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் தடுக்கி, நான் அந்த கதை கேட்டிருக்கேன், சொல்லுங்க. கேட்டிருக்கீங்களா? அல்லாஹ் தடுக்கி கீழே விழுந்துட்டானா. உடனே அப்துல் காதர் ஜெயிலானியை பார்த்து அல்லாஹ் சொன்னானா, யா தஸ்தகீர், கை கொடுத்து தூக்கி விடு என்றானாம். இதுக்கு அரபி தேவையா? இந்த கதை எப்படி தெரியுங்களா? சொல்லுங்க. அல்லாஹ் முஹையீத்தீன் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க. முஹையீத்தீன் கீழே விழல, அல்லாஹ் வலிக்கு விழுந்துட்டான். உடனே அல்லாஹ் சொன்னானா, ஹுதுபியதி அப்படின்னு. ஹுதுபியதுனா என் கையை பிடி. உடனே முஹையீத்தீன் அப்படி ஜாமுன்னு ஒரு தூக்கு. உடனே அல்லாஹ் சொன்னா, உனக்கு நாம் தஸ்தகீர் என்று பெயரிட்டோம், கைப்பிடித்தவரே அப்படின்னு. குலாம் தஸ்தகீர்னு பேர் வைக்கிறாங்களா? கையை கொடுத்து தூக்குவார். இதுக்கு அரபி தேவையா? இன்னொன்னு சொல்றேன். முஹைதீன் கௌசுல் ஆலம்ட்ட ஒருத்தர் போய் குழந்தை பாக்கியத்தை கேட்டாராம். அவரு ஏதோ உங்க முன்னாடி குறிப்பு நோட் இருக்குல்ல, அதை புரட்டுற மாதிரி புரட்டி பார்த்திருக்கிறாரு. என் முன்னாடி இருக்குது, இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க தானே கெத்து, சொல்லுங்க. புரட்டி பார்த்திருக்கிறாரு. என்னடான்னு இவனு எட்டி பார்த்திருக்கிறான். பார்த்தா லவ்குல் மக்ஃபூலி ஏட நான் படிச்சம்பா, உனக்கு பிள்ளை இல்லைன்னு அதுல இருந்துச்சான். உடனே இவரு இல்ல பாவா எனக்கு எப்படியாவது பிள்ளையை கொடுங்கன்னாராம். உடனே இந்த அடியானுக்கு முஹைதீன் என்ன பண்ணாரா, அப்படி முதுகோடு சேர்த்து வச்சு ஒட்டி வச்சுக்கிட்டாராம். ஏன் தெரியுமா? நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த முதுகெலும்புல ஏதோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுல இருந்து பொண்டாட்டி கத்திருக்குது, என்னங்க நான் புள்ள உண்டாயிட்டேன்னு. இதெல்லாம் கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேன்சருக்கு மருந்து கேசரி மாதிரி இருக்குதா? இந்த கதையை சொன்ன ஆலிம்ஸா ஏத்துக்கிட்ட மக்களுக்கு இதெல்லாம் இதுக்கு தேவை அரபி தேவையா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இதுதான் அடிப்படை. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம்தான். இந்த தௌஹீது என்னும் விதையை தமிழகத்தில் ஆழமாக விதைத்தது போலி ஆலிம்களின் பார்வையில் ஒரு அவ்வாம், ஒரு பாமரர். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே தௌஹீத் என்னும் பொறியை நெருப்பாய் பிளம்பச் செய்பவர் ஒரு பொது மனிதர் தான், ஆலிம் அல்ல. இன்னைக்கு அதனாலதான் பல ஆலிம்கள் பெருகி இருக்கிறாங்க. இறுதியா ஒரே ஒரு செய்தி மக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீஹா ஹதஸ் அவ் அவா முஹ்திஸா, பிதஅத்தை யார் செய்கிறாரோ, பிதஅத் செய்பவருக்கு யார் உதவி செய்கிறாரோ, லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அடைக்கலம் கொடுக்க கூடாது, ஆதரவு தெரிவிக்க கூடாது. போலி ஆலிம்கள் தப்பும் தவறுமாக சொல்வார்கள். மக்கள் சிந்தித்தால், ஆய்வு செய்தால், இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை விட பன்மடங்கு லட்சக்கணக்கான மக்கள் சிந்தித்தால் வருவார்கள். நடுவரே, மக்கள் சிந்தியுங்கள் என்பதற்கு தான் இந்த மாநாடு. எனவே மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் என்று அழகான தீர்ப்பை நீங்கள் கொடுத்தால், வராத சிந்திக்காத லட்சக்கணக்கான மக்களுக்கு அது தூண்டுதலாக இருக்கும் என்று ஆணித்தரமாக பதிய வைத்து, பிதஅத் பெரிதும் வளர காரணம் மக்களின் அறியாமைதான் என்பதோடு நிறுத்திக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் நிமித்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நிமித்துறாரு. அது என்ன கேள்வி கேட்டாரு? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை யோசிப்பதற்கு லேசாக ஆக்கியிருக்கிறோம், சிந்திக்க மாட்டீர்களா, யோசிக்க மாட்டீர்களா? அஃபலா தாக்கிரூன், அஃபலா தாலமூன், அஃபலா தஷ்குரூன். இப்படி 30க்கும் மேற்பட்ட இடங்களை யோசின்னு அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்கள் மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லும் பொழுது நபிமார்கள் கட்டத்தில் சொன்னாங்க, மக்கள் யாரும் கேட்கல. அதை இன்னொன்று சொன்னார், நீங்கள் மௌலூது காலத்தில் ஏற்றுக்கொண்ட மக்கள், ரசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், மௌலூதை நிப்பாட்டிய பிறகு உங்களை திட்டினார்களா இல்லையா, எத்தனை பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னார். அது எனக்கு தெரியாது, ஆனால் அதற்கு ஒரு சான்று சம்பவம் உண்டு. காயில்பட்டினத்தில் இந்த மௌலூதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். காயில்பட்டினம் அப்போ நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அந்த மேடைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெரியம்மா, அவங்க சுன்ன ஜமாத்தை சார்ந்தவங்க. நல்ல மௌலூது ஓதி முடிச்சுட்டு அந்த வீட்டு வாசலில் போய் நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்தோம். அந்த பெரிய அந்த 80 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அப்போ தம்பி, மௌலூது அழகா பாடுறிய, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து தரலையப்பா அப்படின்னு ஒரே அடி வழிகாட நின்று போயிடுச்சு. அப்படிதான் விளக்கி வச்சிருக்காங்க. மௌலூதை சொல்லும் பொழுது ரைட்டு என்று சொல்லும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை நான் தவறு என்று சொன்னால் எதிர்க்கிறார்கள். அப்போ மக்கள் நல்ல முட்டாப்பையிலோன்னு அர்த்தம். ஏன்னா நான் தானே சரின்னு, அப்போ ஏற்றுக்கிட்டீங்கள, இப்போ சரியில்லை ஏன் சண்டைக்கு வர்ற? அப்போ எவ்வளோ முட்டாள்களாக மக்கள் இருக்கிறார்கள். சும்மா ஆலிம் சாக்களை சொல்லிட்டு இருக்காதிய, தீர்ப்பை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அப்துல் ரஹ்மான் அவர் ஒண்டியை ஓட்டியிருக்காரு.
அப்துல் அசீஸ் எடுத்துறீங்க. ஆலிம்களே, ஆலிம்கள் தான். ஆலிம்கள் வாய வச்சுட்டு சும்மா இருந்தா ஒழுங்கா இருந்திருக்கும்னு சொல்ல வர்றாரு. பிதாத்துகள் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் ஆலிம்கள் தான் என்ற தலைப்பின் கீழ் சில வாதங்களை நாங்கள் வைக்க இருக்கிறோம். எதிர்த்தரப்பினர்கள் சில குர்ஆன் வசனங்களையும் ஆதாரங்களையும் நமக்கு முன்னால் வைத்தார்கள். அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசும்பொழுது கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அஃபலா தஅகிலூன், அஃபலா தத்தகுன், அஃபலா தத்தபரூன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பலமுறை சொல்லியிருக்கிறான். எனவே இந்த மக்கள் சிந்திக்க மாட்டார்களா என்ற அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து கேள்விகள் கேட்டார்கள். இன்றைக்கு இந்த மக்களை சிந்திக்க விடாமல் தடுப்பதே ஆலிம்கள் தான். விரல் அசைக்கலாமா கூடாதா என்ற ஒரு கேள்வியை ஒரு ஆலிமிடத்தில் சிந்திக்கிற அந்த அடிப்படை அறிவை கொண்டு வந்தால் அந்த ஆலிம் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நஜாத்துக்கார ஒன்ட குர்ஆன் ஹதீஸ் குறித்து கேள்வி கேட்க சொன்னா நீ கேட்காத, குர்ஆன் உனக்கு விளங்காது, குர்ஆனை எடுத்து நீங்கள் படிக்க கூடாது, ஹதீஸ்களை எடுத்து புகாரியை எடுத்து நீங்கள் வாசிக்காதீர்கள், அதை நீங்கள் விளங்க முடியாது என்று மக்களுடைய சிந்தனைக்கு திரையிட்டவர்களே ஆலிம்கள் தான். அதன் காரணத்தினால்தான் ஆலிம்சாவே சொல்லிட்டாரு, நமக்கு எதுக்கு குர்ஆன்? ஒவ்வொரு வீடுகளில் குர்ஆன் இருந்த காலம் போய் ஆலிம்சாவுடைய நம்பர் இருந்தது. தனக்கு மார்க்க ரீதியாக ஒரு ஃபத்வா தேவைப்படுகிறதா, மார்க்கத்தை அறிய வேண்டுமா, குர்ஆனை புரட்ட மாட்டார்கள், ஆலிம்க்கு போன் அடிப்பாங்க. அப்ப ஆலிம்கள் தான் மக்களுடைய அந்த சிந்தனைக்கு திரையாக இருப்பவர்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், வஹ்தரு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற ஒரு வசனத்தை சொன்னார்கள். அது மக்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வசனமா? ஆலிம்களுக்கும் சொல்லப்பட்ட வசனம். ஒரு வாகனத்தை, ஒரு பேருந்தை இயக்கக்கூடிய பயணிகளை விட, கண்டக்டரை விட, கிளீனரை விட வாகன ஓட்டியாக அந்த ஓட்டுநர் தான் அதிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் மார்க்க ரீதியாக அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆலிம்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தால் இந்த விவாதம் நடத்த தேவையே இல்லை பட்டிமன்றம். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தால் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பதில் மக்களை விட பன்மடங்கு அதிகமாக ஆலிம்கள் இருக்க வேண்டும் என்பதனை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம். சூரத்துல் அன்பியாவிலே இறைவன் பேசும் பொழுது ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமுன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. அதான் உலகத்தினுடைய இயல்பு. இந்த மைக்கை பத்தி தெரியல, மைக் செட்டுக்காரன் தான் கேட்கணும். மார்க்கம் தெரியாத மக்கள் மார்க்க அறிஞரான ஆலிம்கள்ட்ட வர்றாங்களே, அந்த ஆலிம்களை எவ்வளவு நம்புறாங்க. தன் வீட்டில் ஒரு ஜனாசாவா எப்படி ஆலிம்சா அடக்கம் பண்ணணும், எப்படி குளிப்பாட்டணும், எப்படி கஃனிடணும், திருமணமா ஆலிம்சா எப்படியாவது நீங்க பொண்ணு வராட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆலிம்சா வரணும் கல்யாணத்துக்கு. பொண்ணு வீட்டிலலாம் டேட்டு கேட்க மாட்டாங்க. முதல் முறையாக ஆலிம்சாட்ட சென்று ஆலிம்சா அவர்களே இந்த தேதியில கல்யாணம் வச்சிருக்கோம், எப்படியாவது வந்துருங்க. கல்யாணம் பண்ண போறது பொண்ணையா ஆலிம்சாவையா? இப்ப டேட் வாங்குறது யார்கிட்ட? ஆலிம்கிட்ட. அப்ப தனக்கு தெரியாத விஷயத்தை யாரிடத்தில் கேட்பதற்காக வருகிறார்கள்? ஆலிம்களிடத்தில். இந்த ஒரு களத்தை பயன்படுத்தி கொண்டு சுயநலம் உள்ள பல ஆலிம்கள் தான் பிதாத்தை பெரிதும் தமிழகத்திலே உலகமெங்கும் வளர்த்தார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. இதுக்கு பெரும் சான்றாக இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு நடைமுறையில் உள்ள எல்லா விதத்தையும் எடுங்க, பட்டியல் போட்டு பார்ப்போமா? மக்கள் செய்கிறார்களா, ஆலிம் செய்கிறார்களா? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூட்டு துஆக்கள் கேட்கப்படுகிறது. கேட்பது யார்? மக்களா? ஆலிம் மைக்கு போட்டு உட்கார்ந்து கேட்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், ஆமீன் ஆமீன் சொல்றதா மக்களை ஒழிய அதை கேட்டு முன்னின்று நடத்துபவர் யார்? ஆலிம் தானே. பிதாத்தை உருவாக்கியது மட்டுமல்லாமல் கரண்டாக அதை நடத்தி மக்களை வழிகெடுப்பதும் ஆலிம்கள் தான். எத்தனை விஷயங்கள். பாங்குக்கு முன் ஸலவாத்தை மக்களுக்கு முன்னால் திணித்தது யார்? மக்களா ஆலிம்களா? சிந்தித்து பாருங்கள். ரமலான் மாதத்தில் முதல் பத்தில் ஒரு துஆ ஓத வேண்டும், இரண்டாம் பத்தில் ஒரு துஆ ஓத வேண்டும்,
அதை நோம்பட்டையில் அச்சிடப்பட்டு பள்ளிவாசல்ல கொடுக்கப்படுத ஏன் ஒரு ஆலிம் சாதை வாங்கி பார்த்து இது மார்க்கத்திலே ஆதாரபூர்வமானது இல்லை என்று சொல்ல முடியுதா? ஆலிம்களுக்கு முன்னால் கொடுக்கப்படுகிறது, ஆலிம் அதை அங்கீகரிக்கவும் செய்கிறார். இன்னும் சொல்ல போன இறந்தவரை குளிப்பாட்டும் போது நடுவர்களுக்கு தெரியும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதுவாங்க. எதுக்கு தெரியுமா? இறந்த ஜனாசாவில் அலிம்சாக்கள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு சந்தனத்தில் எழுதுறது. கபரில் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் 2 மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய தூதர் யார்? உங்களுடைய மார்க்கம் என்ன? இப்படி கேட்கப்படும் பொழுது இந்த மையத்திற்காரில் அவர் வந்து இப்படி எட்டி பார்ப்பாராம். லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் தான். அவர் என்ன பப்ளிக் எக்ஸாமுக்கா போயிருக்காரு? உயிரோடு இருக்கிற ஆளே பிட்டெழுதி கொடுக்க ஒரு வாய்ப்பாக இதை மக்கள் மன்றத்தில் முழங்கி மக்களிடத்தில் அதை அமல் செய்தது யார்? எவ்வளவு கேலியான ஒரு காரியம். அல்லாஹ்வுடைய டோட்டல் செக்யூரிட்டி சிஸ்டமே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலை வருகிறதே. சிந்திங்க மக்கள். அப்ப அந்த அடிப்படையில் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது செய்யக்கூடிய திக்ர்களாக இருக்கட்டும், திருமணத்தில் அல்லைஃப் பைனஹுமா என்று ஓதுவது மக்களா ஆலிம்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். மௌலித சூப்பரா நடுவர் ஓதுனாங்க, தீர்ப்பு நமக்கு தான். புகழ்ந்தாச்சு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சூப்பரா ஓதுனீங்களே, அந்த மௌலிதை ஓதுவது யார்? மக்களா உட்கார்ந்துகிட்டு நீங்க படிச்ச ஹிந்தி பாட்டை படிக்கிறாங்க. இந்த ஆலிம் தானங்க 30 வருஷத்துக்கு முந்தி ஓதுனாங்க. அப்ப ஆலிம் தான் இந்த மௌலிதையும் பரப்பினார்கள். இறுதியாக நாம் சொல்ல இருப்பது என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா. ஒரு ஆலிமுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்ன, தகுதி என்ன அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஆலிம்கள் அல்லாஹ்வை அஞ்சி உலக விஷயங்களுக்கு பயப்படாமல் நாம் தௌஹீதை சொன்னால், பிதஅத்துக்கு எதிராக ஜும்மா மேடைகளில் நாம் முழங்கினால் இவர்கள் நம்மை நடவடிக்கை எடுத்து விடுவார்கள், இதை விட்டு நம்மை தூக்கி விடுவார்கள், மக்கள் எல்லாம் நம்மை விமர்சிப்பார்கள், கேலி செய்வார்கள் என்ற அந்த உலக அச்சத்தை விட்டு சுயநலத்தை போக்கி ஆலிம்கள் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சி இந்த ஏகத்துவத்தை, இந்த தூதுத்துவத்தை மக்களுக்கு முன்னாடி சொன்னால் இதைவிட இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பிதஅத்தை ஒழித்து நபி ஒளியை காக்க வருவார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. எனவே பிதஅத்தை பெரிதாக உருவாக்கி அதை மக்களிடத்தில் பரப்பியது ஆலிம்தான், ஆலிம்தான், ஆலிம்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் அசீஸ் அவர்கள் ஒரு வெயிட்டான பாயிண்ட் வச்சிருக்கிறார். போக்கவரத்து அப்படியே கொஞ்சம் மாற்றி விட்டுருக்கார். என்ன பாயிண்ட்னா, கெட்டதை தடுப்பவர்களே கெடுத்தால் அப்படிங்கிற மாதிரி. பாவம் இருக்கு, குற்றம் இருக்கு, பிதஅத்து. அதை தடுக்க வேண்டியது ஆலிம்சா. அதை தடுக்காம அதை செய்யன்னு சொன்னா எவ்வளவு ஐக்கியத்தனம் எதில் வளரும்? தவறை கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள், கூடாது என்று சொல்ல வேண்டியவர்களே தவறை முன்னிறுத்தி செய்கிறார்கள். முன்னிறுத்தி செய்கிறவன் தானே மெயினு, அவனால தான் பெருசாக வளரும் என்று ஒரு கோணத்தில் அவர் ஆதாரபூர்வ வசனங்களோடு பேசியிருக்கிறார். அடுத்தபடியாக அன்சாரி பேசுங்க. மக்களே தான் அதற்கு இன்னும் சான்று வச்சிருக்கீங்களா? பிதஅத் ஒழிப்பு மாநாட்டை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த பட்டிமன்றத்தில் பிதஅத் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் ஆலிம்களா மக்களா, இதுதான் தலைப்பு. எதிரணியில் 2 பேர் பேசுனாங்க இது வரைக்கும். தலைப்பை அவங்க கவனிச்சாங்களான்னு தெரியல. மக்கள் சம்பந்தமாக எதுவும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை போல். மக்கள் எல்லாம் நல்லவங்க தான், ஆலிம்கள் தான் வழி கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் எல்லா மக்களும் 2 வயசுக்காரங்கன்ற மாதிரி மக்களை மூளைச்சலவை செய்துவிட்டு இதில் சோத்தில் வந்து இந்த மாநாட்டையே மறைக்கிற மாதிரியான உதாரணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, எங்களுடைய வாதம் என்னவென்று சொன்னால், பிதஅத் பெரிதும் பெருகுவதற்கு காரணம் மக்கள்தான். ஆலிம்கள் உருவாக்குகின்றார்கள், அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆலிம்கள் விதைக்கிறார்கள், அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இந்த பிதஅத் பெரிதும் பெருகுவதற்கு யார் காரணம்? டிரைவர் ஆலிம். அப்போ மக்கள்லாம் யாரு? பேசஞ்சர். டிரைவர் எப்படி இருந்தாலும் பேசஞ்சர் சும்மா போய்கிட்டே இருக்கணுமா? நல்ல போதையில் ஒருத்தர் அப்படியே தள்ளாடிக்கிட்டு டிரைவர் சீட்டில் வந்து உட்கார்றாரு. அப்படியே அந்த பொதுமக்கள் எல்லாம் இவர் டிரைவரு, இவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு போவாங்களா நடுவர் அவர்களே? கண்டிப்பாக போக மாட்டான். அதுதான் அவங்க சொல்றது. சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அரபி இது ஒரு காரணம் காட்டிக்கிட்டே போகிறாங்க. அரபி தெரியாது, பொதுமக்கள்லாம் பாமர மக்கள். நாங்கள் நிறைய வசனங்கள்லாம் போட்டோம், நேரம் இல்லை.
சிந்திக்க மாட்டீங்களா, படிப்பினை பெற மாட்டீர்களா, அஞ்ச மாட்டீர்களா என்று நிறைய அவங்க போட்ட மாதிரி நாங்கள் பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் நிறைய வசனங்களை எங்களால் போட முடியும். ஆனால் நான் கேட்குறேன், அரபி தெரியாது, ஒரு விசா ஒன்று வருது. விசாவில் 6 நாட்களில் நீங்கள் வேலைக்கு வர வேண்டும், உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்லி அரபியில் வருது. ஒரு ஆலிம் கிட்ட போகிறாங்க, அவர் 6 நாளில் நீ வரணும், உனக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம்னு சொல்கிறார். இன்னொரு ஆலிம் கிட்ட போகிறாங்க, அவரு சொல்கிறாரு 6 மாதம் கழித்து வர சொல்கிறாங்கப்பா, உனக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளமா. 2 ஆலிம்கள் 2 கருத்தை சொன்ன அவர் கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாரா? 6 நாளில் போனால் 3 லட்சம் ரூபாய் சம்பளம்னு மேலே கீழே குதிக்க மாட்டாரு. எந்த ஆலிம்ஸா கரெக்டா விசாவை பார்த்து சொல்லுவான்? அதையும் சொன்னாங்களே, ஃபத்வா கேட்கறதுக்கு நாங்க ஆலிம்கள் கிட்ட தானே மக்கள் போய் நிக்கிறாங்க. இது 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். எதிரணி கிட்ட ஞாபகப்படுத்துங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் பேசுவதற்கு முன்னாடி, ஏகத்துவ பிரச்சாரம் எழுப்பப்படுவதற்கு முன்னாடி இதை சொல்லி இருக்கலாம். நீங்க கூட அப்போ நடுவரா இருந்தா தீர்ப்பு ஆலிம்கள் என்று கொடுத்திருக்கலாம். நம்ம 30 ஆண்டுகள் கழித்து இந்த பட்டிமன்றம் நடக்கிறது. மக்கள் எல்லாம் தமிழில் புகாரியை படிக்கிறாங்க, முஸ்லீமை படிக்கிறாங்க, ஹதீஸ்களை படிக்கிறாங்க, குரானை படிக்கிறாங்க. இப்போவும் அரபி அரபி அரபி. நான் கேட்குறேன், ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த அரபி அரபி அரபின்னு சொல்கிறாங்களே, ஒரு ஆலிம் கதை சொல்கிறாரு, அரபியில் சொல்லலை, தமிழில் சொல்கிறார். சொல்லும்போது சொல்கிறாரு, சையது முகமது காஜா பந்தே நவாஸ். இவர் அவங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறாராம். இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு அசரீரி கேட்குது, ஒரு சவுண்டு கேட்குதான், பஞ்ச முழுங்கு பஞ்ச முழுங்கு. யாருமே இல்லைப்பா, என்னப்பா சவுண்டு? நான் உன் வயிற்றில் உள்ள புள்ள தான் பேசுகிறேன், பஞ்ச முழுங்கு. உடனே அம்மா தண்ணியில் அந்த பஞ்ச அந்த முக்கி அவங்க அந்த பஞ்சை முழுங்குறாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த கதை போகுது. அந்த பஞ்சு வயிற்றுக்குள்ளே போய் திருப்பூர் அந்த மாவட்டத்திலேருந்து வந்திருந்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் எப்படி நம்புறாங்கன்னு தெரியல. அந்த பஞ்சு வயிற்றுக்குள்ளே போய் அது துணியாகி குழந்தை பிறக்கும் போது ஜட்டி போட்டுக்கிட்டு பிறந்துச்சான். இதை தமிழில் சொல்றாங்க. நடுவர் அவர்களே, இதையும் அந்த மக்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால் சிந்திக்க மாட்டாங்க. இந்த கதையை சொன்னது ஆலிம்ஸா, கேட்டது மக்களுக்கு? ஆமா. சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன இதா துக்கிருபி ஆயாத்தி ரப்பிஹி. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதப்பட்டால் லம் யஹிரு அலைஹா சும்மம் வம்யானா, செவிடர்களாகவோ குருடர்களாகவோ அதில் போய் விழக்கூடாது என்று சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கே இப்படின்னா இவர் சொல்லக்கூடிய கதை கப்சாக்கு பின்னாடி இப்படி மக்கள் போகலாமா? காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மக்கள் தான் காரணன்றதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. எப்படிங்க? ஆலிம்சா ஜும்மாவில் பேசணுமா, சத்தியத்தை பேசணுமா, சீட்டை கிழிச்சிருவாங்கன்னு பயப்படாம பேசுங்க. யாரு சீட்டை கிழிப்பா? மக்கள். மக்கள் அதை அவங்களே ஏற்றுக்கொண்டார்கள். நடுவர் அவர்களே, ஏப்பா ஏத்துக்கிட்டியா? நான் சொல்றேன் கேளுங்க. மக்களிடத்தை நாங்கள் போய் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுகின்றோம். பண்ற அந்த நேரத்தில் உனக்கு என்னப்பா தெரியும் பொடிப்பைய என்று சொல்லிவிட்டு லைட்டை உடைக்கிறது யார் தெரியுமா? மீட்டிங்ல சேரை உடைக்கிறது யார் தெரியுமா? ஸ்டேஜில் ஏறி வெட்ட வர்றது யார் தெரியுமா? பிரச்சனை பண்றது யார் தெரியுமா? காவல்துறைக்கு வர்றது யார் தெரியுமா? மக்கள். கலெக்டர் கிட்ட நிக்கிறது யார் தெரியுமா? எல்லா மக்கள். தூண்டுறது யாரு? சொல்றேன் கேளுங்க. ஏக்கக்குடியில வந்திருக்கிறாங்க மக்கள். சான்று நீங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நிலை இல்லை. எவ்வளவு சாட்சிகள் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இங்கு அதற்காக சாட்சிகளாக கூடி இருக்கிறார்கள். எதிர்த்து அந்த எதிர்ப்பை சந்தித்த மக்கள் இருக்கிறார்கள். எக்கக்குடின்ற ஊர்ல ஊர் நீக்கம் செய்திருக்கிறார்கள். வந்திருக்கிறாங்க மக்கள். ஊர் நீக்கம் செய்யறது யாரு? ஆலிம் தூண்டட்டும். அந்த மக்களுக்கு அறிவு இல்லையா? ஒரு டிரைவர் குடிகாரராக இருந்தார் என்று சொன்னால் அந்த வண்டியில ஏறுவாங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். கிளியனூர்ல 6 மாச குழந்தை புதைக்கிறதுக்கு தந்தை அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய விடவில்லை. எவ்வளவு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். தாயுடைய ஜனாசாவை சாலையில் வைத்துவிட்டு ஏங்கக்கூடிய நிலை இருக்கும். தந்தையுடைய ஜனாசாவை வைத்துவிட்டு ஏங்கக்கூடிய நிலை இருக்கும். யார் அந்த எதிர்த்தது? அடித்து மண்டையை உடைத்தது யார்? எவ்வளவு அந்த மக்கள் எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்கவில்லை, படிப்பினை பெறவில்லை, அல்லாஹ்வை அஞ்சவில்லை. அவங்க படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக விதத்து மாநாடு நாங்கள் நடத்தினா ஆலிம்கள் தான் காரணம், ஆலிம்கள் தான் காரணம். ஆலிம்கள் காரணம் தான்.
அந்த மக்கள் சிந்திக்கணுமா இல்லையா? ஆலிம்கள்றீங்களே, நான் கேட்குறேன். நிறைய விஷயம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களுடைய பட்டியலையும் போட முடியும். சமீபத்தில் புத்தாண்டத்தில் ஜனாசாவை அடக்க விடல, ராத்திரி 2 மணிக்கு போய் அடக்கம் செஞ்சோம். இந்த மாதிரி எத்தனை ஊர்ல எவ்வளவு அடிதடி, எவ்வளவு வழக்கு, எவ்வளவு பிரச்சனை. களத்தில் எதிர்க்க நிக்கிறது யார்? மக்கள் தான். அந்த மக்கள் அடிக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க சிந்திக்கணும், அவங்க படிப்பினை பெறணும். நடுவர் அவர்களே, ஆலிம் தான் காரணம், ஆலிம் தான் காரணம்ன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட சிறந்த ஆலிம் இருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அவங்க சொல்லி அந்த மக்கள் எவ்வளவு எதிர்த்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, 950 வருடங்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரத்தை சொல்றான், நான் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் அந்த மக்களிடத்தில் நான் போய் பிரச்சாரம் செய்தேன். என்னுடைய பிரச்சாரம் என்பது அந்த மக்களை வெறுண்டோட செய்தது என்று சொல்லி அவர்கள் சொன்னதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு நினைவுபடுத்துகின்றான். இந்த எதிர்க்கக்கூடிய அந்த மக்கள் படிப்பினை பெற வேண்டும், சிந்திக்க வேண்டும், விளங்க வேண்டும். இந்த பிதத் பெரிதும் பெருகுவதற்கு உரம் போட்டு வளர்ப்பது அந்த மக்கள் தான். அவர்கள் தான் இதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் இந்த ஆலிம்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார்கள். எந்த ஆலிமும் காவல் நிலையத்தில் பேசுவதில்லை, எஸ்பி இடத்தில் பேசுவதில்லை, கலெக்டர் இடத்தில் பேசுவதில்லை. மக்கள் தான் இந்த பிதத்தை வளர்த்து மக்கள்